ஹாய் ஹலோ அண்ட் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருத்தலம் மதுரையில் புகழ்பெற்ற 5 அம்மன் திருத்தலங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை அப்படின்னது முதல்ல நினைவுக்கு வர்றது மதுரை மீனாட்சி தான். அதனால் மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி பல்வேறு சிறப்புகளை. மீனாட்சி அம்மனின் மூலவர் சிலை ஒற்றை கல்லால் ஆன மரகத சிலையாகும். கோபுரத்தின் அமைப்பு. இந்த கோவிலில் 14 பிரம்மாண்ட கோபுரங்கள் இருக்கிறது. அதிலும் தெற்கு கோபுரம் 170 அடி உயரத்துடன் காணப்படுகிறது. 1000 கால் மண்டபம். இங்கு 985 அழகிய தூண்கள் உள்ளன. மீனாட்சி அம்மனின் மூக்குத்திக்கு மாணிக்க மூக்குத்தி என்ற பெயருண்டு. மீனாட்சி இரவு நேரத்தில் நடக்கும் பள்ளியறை பூஜையில் வெண்பட்டு அல்லது வெள்ளை நிற சுங்கடி அணிந்தே காட்சி தருவார். இரண்டாவது திருத்தலம் மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவில் மதுரையின் கிழக்கு காவல் தெய்வமாக போற்றப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மதுரையில் எந்த ஊர்களில் திருவிழா நடைபெற்றாலும் முதல் பூஜை இந்த மாரியம்மனுக்கு தான் நடக்கும். ஆசியாவில் மிகப்பெரிய தெப்பங்களுள் இந்த தெப்பமும் ஒன்றாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 16 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. தை மாதத்தில் நடக்கும் தெப்ப திருவிழாவில் மீனாட்சி மற்றும் சொக்கநாதர் இந்த தெப்பத்தை வலம் வருவார்கள். இந்த தெப்பத்தில் இருந்துதான் திருமலை நாயக்கர் மகால் கட்டுவதற்கு மண் எடுக்கப்பட்டதாகவும் அப்பொழுது கிடைத்த பிள்ளையார் சிலையே இன்று மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்கூர்ணி விநாயகராகவும் காட்சி தருகிறது. மதுரையில் உள்ள மக்களுக்கு அம்மை நோய் உண்டானால் தெப்பக்குளம் மாரியம்மனுக்கு சென்று அங்கு அம்மனை அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை வாங்கி பருகினால் அம்மை நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் பெரிதாக நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் நோய்கள் குணமாவதற்கு இந்த அம்மனுக்கு உப்பு மற்றும் மிளகு வாங்கி படைக்கும் பழக்கமும் இருக்கிறது. மூன்றாவது திருத்தலம் மடப்புறத்து காளி. இன்று இது சிவகங்கை மாவட்டமாக கருதப்பட்டாலும் முன்னாளில் மதுரையின் எல்லைப் பகுதியாக போற்றப்பட்ட ஒரு திருத்தலமாகும். முன்பு ஒருமுறை மதுரை வெள்ளத்தால் மூழ்கிய பொழுது மீனாட்சி அம்மாள் சிவபெருமானிடம் மதுரையை எப்படி கண்டுகொள்வது என்று கேட்க, சிவபெருமான் அவருடைய கழுத்தில் இருந்த பாம்பை எடுத்து ஆதிசேஷனை எடுத்து மதுரையை அளக்குமாறு கூறினார். அப்பொழுது அந்த பாம்பு முற்றிலும் மதுரையை வட்டமிட்ட பொழுது பாம்பின் வாயும் வாளும் ஒன்று சேர்ந்த இடமே படப்புறம் என்றானது. பின்னாளில் அந்த பெயர் மருவி மடப்புறம் என்ற பெயர் உண்டானது. அதனால்தான் மதுரைக்கு ஆளவாய் நகர் என்ற பெயர் உண்டு. இந்த அம்மனுக்கு தனியாக கருவறை கிடையாது. 2 குதிரையின் கால்களுக்கு நடுவில் நின்று ஆக்ரோஷமாக காட்சி தருவார். அது மட்டுமல்லாமல் நீதி தேவதையாக விளங்குவதால் காசு வெட்டி போடும் பழக்கம் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. நான்காவது திருத்தலம் பேச்சியம்மன் படித்துறை. மதுரையின் வைகை நதிக்கரையில் அருகே அமைந்துள்ள இந்த திருத்தலம் ஒரு சுயம்பு மூர்த்தியாக நின்ற கோலத்தில் ஆக்ரோஷமாக காட்சி தரக்கூடியது. குழந்தைகளின் பேச்சு திறமை அதிகரிப்பதற்கும் ஆளுமை திறமைக்கும் இந்த அம்மனை வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் வெள்ளிதோறும் பால் அபிஷேகம் முடிந்த பிறகு இந்த அம்மனுக்கு முற்றிலும் குங்கும காப்பு சாத்தப்பட்டு அம்மன் காட்சி தருவார். ஐந்தாவது திருத்தலம் மதுரை ரிஸ்வர்லைன் மாரியம்மன் கோவில். இது நத்தம் ரோட்டில் அமைந்துள்ளது. இந்த மாரியம்மன் கோவிலில் பூச்சட்டி எடுத்தல், தீக்குழி மிதித்தல் இப்படி பல்வேறு சிறப்புகள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் இந்த திருத்தலத்தில் பங்குனி மாதம் 10 நாள் திருவிழா நடைபெறும் பொழுது அம்மன் 10 அலங்காரங்களில் காட்சி தருவார். ஆடி வெள்ளி தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த திருத்தலத்திலும் தீர்த்தம் கொடுக்கப்படும் அம்மை நோய்க்கு. மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. உங்களுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த 5 முக்கியமான மாரியம்மன் கோவிலையும் நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த காணொலியில் இருக்க தகவல்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.